அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொழிலற்ற இளைஞர்களுக்கு ரணில் வெளியிட்டுள்ள நற்செய்தி. கூட்டமைப்புக்குள் வந்தது போலவே சுமந்திரன் விரைவில் துரத்தப்படுவார், விடுக்கப்படும் எச்சரிக்கை. சாஜித் பிரேமதாச அலுவலகத்தின் மீது தாக்குதல். அரசு ஊழியர்களின் சம்பளம் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். நள்ளிரவில் வீடு புகுந்து சுன்னாகம் போலீசார் அட்டூழியம், கண்ணீர் விடும் கர்ப்பிணி பெண். நாட்டின் நெல் உற்பத்தி தொடர்பில் வெளியான தகவல். மட்டக்களப்பில் கோர விபத்து. விசா நெருக்கடியால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், பொருளாதாரத்தில் ஏற்படவுள்ள பாதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 4 வருடங்களாக தொழிலின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு அரசு தனியார் துறைகளில் பயிற்சியுடன் வேலை வழங்குவோம் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொம்பே பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இளையோரை நவீன விவசாயத்துக்குள் உள்வாங்குவோம், ஏற்றுமதியை ஊக்குவிப்போம், சுற்றுலாவை ஊக்குவிப்போம், புதிய முதலீடுகளை கொண்டுவர தனியொரு செயற்திட்டம் உள்ளது. கேரகளவில் முதலீட்டு வலயத்தின் 3வது வலயம் அமைக்கப்படும். அதனால் பெருமளவானவர்களுக்கு அத்தொழில் வாய்ப்பு கிடைக்கும் என்றார். மேலும் சஜித்துக்கு வழங்கும் வாக்குகள் அனுரவுக்கு வழங்கும் வாக்குகளுக்கு சமமானவை என்பதை ஐக்கிய தேசிய கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் செப்டம்பர் 21 சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, முதலீட்டு வலயமும் இருக்காது என ரணில் விக்ரமசிங்க கூட்டத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விகாரைகள் அமைக்க அதிக நிதி ஒதுக்கிய சஜித்துக்கு சுமந்திரன் ஆதரவளித்ததன் காரணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை உறுப்பினருமான சண்முகம் ஜீவராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவர், புதிதாக தெரிவான தலைவர் உள்ளிட்ட பலர் இல்லாத கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கிளிநொச்சி, திருகோணமலை, முல்லைத்தீவு மாவட்ட தமிழரசு கட்சி கிளைகள் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என தீர்மானித்துள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் நேற்றைய தீர்மானம் கவலைக்குரியது. விகாரைகள் அமைக்க அதிக நிதி ஒதுக்கிய சஜித்துக்கு சுமந்திரன் ஆதரவளித்ததன் காரணத்தை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு எவ்வாறு சுமந்திரன் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தெரியாமல் வந்தாரோ அதே போல அவர் தெரியாமல் துரத்தப்படுவார் எனவும் தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை உறுப்பினருமான சண்முகம் ஜீவராஜ் தெரிவித்துள்ளார். சாஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வரகாப்பட்டிய போபட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பிரச்சார அலுவலகத்தின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அதன் பிரச்சார துண்டு பிரசுரங்கள் உட்பட பல பொருட்கள் சேதமடைந்துள்ளன. தாக்குதல் தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை நீக்கும் எண்ணம் ரணிலை தவிர எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளரிடமும் இல்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வரி விகிதங்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரித்து வரி சதவீதத்தை திருத்துவது குறித்தும் இன்னும் சில நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழில் அமைதி இல்லாத நாட்டை அபிவிருத்திக்கு இட்டுச் செல்ல முடியாது என்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலைய அதிகாரிகளால் தனது கணவர் கொடூரமான தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தாக்குதலுக்குள்ளானவரின் மனைவி கூறியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். சுன்னாகம் பகுதியில் தாங்கள் வசித்து வருவதாகவும் கடந்த 28ஆம் தேதி இரவு 11 மணியளவில் சுன்னாகம் போலீசார் திருடர்கள் போல் மதிலேறி பாய்ந்து தமது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து சப்பாத்து கால்களால் கதவுகளை உதைந்தும் கணவரை அழைத்தனர். இதனையடுத்து கணவன் அங்கு சென்றபோது அவரின் கன்னத்தில் அடித்து துப்பாக்கி காட்டி மிரட்டி சப்பாத்து கால்களால் தாக்கினார்கள். கணவனை அடிக்கின்றீர்கள் என நான் கேட்டபோது வீட்டில் இருந்தோரையும் துப்பாக்கியால் தாக்கி கெட்ட வார்த்தைகளால் பேசியதுடன் கணவனின் பெறாமகளின் தொலைபேசியை பறித்து நீ வீடியோ எடுக்கின்றாய் என தெரிவித்து தொலைபேசியை அடித்து உடைக்க முற்பட்டார்கள்.
அதேவேளை நிறை மாத கர்ப்பிணி என்றும் பார்க்காது தன்னை துப்பாக்கி காட்டி மிரட்டினார்கள். ஏன் கணவரை கைது செய்கின்றீர்கள் என நான் கேட்டபோதும் கணவனை தாக்கி சப்பாத்து கால்களால் தாக்கி இழுத்துக்கொண்டு வெளியே நின்ற முச்சக்கர வண்டிக்குள் ஏற்றியதுடன் அவரின் கண்களையும் கட்டிவிட்டு வழியிலே நாங்கள் இவரை கைது செய்துள்ளோம் என்று கூறினார்கள். அவரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று அங்கே சிறையில் அடைத்தார்கள். இந்நிலையில் நாம் அங்கு சென்று கைதுக்கான காரணத்தை விசாரித்த போது அவர் மீது இதுவரை எவ்வித வழக்குகளும் போடவில்லை என சந்தேகத்தின் பேரிலேயே தடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்தார்கள். அடுத்த நாள் காலை மீண்டும் நாம் போலீஸ் நிலையம் சென்றபோது அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லவுள்ளதாகவும் அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை அடுத்து டிஜிஐ போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கு இது தொடர்பில் முறையிட்டதை அடுத்து டிஜிஐ உடனடியாக சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் தொலைபேசியில் கேட்டார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்திலிருந்து எனது கணவரை முட்டுக்காலில் இருக்கவிட்டு உடலில் கடுமையாக தாக்கியதுடன் கோடாலியை வைத்து மிரட்டி தகாத வார்த்தைகளால் பேசினார்கள். போலீசாரின் கடுமையான தாக்குதலால் கணவனின் உடலில் கண்டல் காயங்கள் ஏற்பட்டதுடன் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் உணவு உண்ண முடியாத நிலையில் நீர் ஆகாரங்களை மட்டுமே அருந்தி வருகின்றார். பாதிக்கப்பட்ட தனது கணவன் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த பெண், இந்த சம்பவத்திற்கு எமக்கு நீதி வேண்டும், இனியும் அம்மாள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த பெரும்போக்கு பருவத்தில் நெல் உற்பத்தி 2.63 மில்லியன் மெட்ரிக் டன்களாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் 2.4% வீழ்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த மே மாதத்தில் மீன் உற்பத்தியும் 5.3% குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக கடத்தொழில் நடவடிக்கைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதே காலப்பகுதியில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சீனி உற்பத்தியும் 33.8% மற்றும் தேங்காய் உற்பத்தி 5% குறைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் ஓந்தாச்சி மடத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் மிகவும் பலத்த காயங்களுக்குட்பட்ட நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்தில் முச்சக்கர வண்டி நொறுங்கியுள்ளதுடன் பேருந்தின் முன்பகுதிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதத்தில் இலங்கை வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. விசா பிரச்சினை காரணமாக நிலைமை மோசமாகியுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்தவுடன் விசா பெற வேண்டும். இவ்வாறானதொரு பின்னணியில் குழுவாக வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டுக்கு வருவதற்கு முன்னர் விசாவை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதனை விரும்புவதில்லை என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலைமை தொடர்பில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துடன் கலந்துரையாடிய போதிலும் இதுவரை சரியான தீர்வு கிடைக்கவில்லை என அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.